விராட் கோலியும் ஆஸ்திரேலியாவையும் பிரிக்க முடியாதுங்க. அப்படி அவர் ஆஸ்திரேலியால பண்ண ஒரு 4 தரமான சம்பவங்கள இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1 2018ல ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ஆடிட்டு இருக்கும்போது டிம் பெயின் விராட் கோலிய வேணும்னே வம்புக்கு இழுத்துட்டு இருந்தாரு. எப்ப பார்த்தாலுமே விராட் கோலி கிட்ட போய் சண்டை வலிச்சுட்டே இருந்தாரு. கடுப்பான விராட் கோலி சும்மா விடுவாரா? அவரும் அப்பப்ப கெட்ட வார்த்தையில திட்டி இருப்பாரு. அதுக்கு மேலயும் போய் என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, டிம் பெயின் ரன் ஓடும்போது விராட் கோலி வேணும்னே அவர் எதுக்கால போய் நின்னு இருப்பாரு. அத பார்த்த டிம் பெயின் ரொம்பவே கோவப்பட்டிருப்பாரு. முரளி விஜய் கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவன் கேப்டனா இருக்கிறதால தானே நீ மதிச்சிட்டு இருக்க, இல்லனா அவனை நீ மதிக்கவே மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொச்சையா பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் டிம் பெயின் பேட்டிங் பண்ண வந்திருப்பாரு. வந்த உடனே யார் கையில தெரியுமா அவுட் ஆனாரு? விராட் கோலி கையில. அவர் அவருடைய கேட்ச பிடிச்சிட்டு டக்குனு ஏஹே அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பா இருப்பாருங்க. அது செம காமெடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த இன்னிங்ஸ்லயே விராட் கோலியுமே அதே மாதிரி அவுட் ஆகியிருப்பாரு. அதை பார்த்து டிம் பெயினும் கிண்டல் பண்ணியிருப்பாரு. இப்படியாக 2 பேரும் அந்த சீரிஸ் முழுக்கவே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நம்பர் 2 2024ல நடந்த ஒரு போட்டியில சின்ன பையன் கான்ஸ்டன்ஸ நம்ம தலைவர் வேணும்னே போய் அடிச்சது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த போட்டியில அவருக்கு 20% ஃபைனே போட்டிருந்தாங்க. அதே போட்டியில பாத்தீங்கன்னா ஒரு 4 ஒன்னு போயிருக்கும். அந்த 4 தடுக்க போயிருப்பாரு. அவர் பால தடுக்க முயற்சி பண்ணும்போது அது 4ஆ மாறிரும். அதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் விராட் அது 4 தான் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே விராட் கோலியை கிண்டல் பண்ற மாதிரி கத்தி இருப்பாங்க. அதுக்கு முன்னாடியுமே விராட் கோலியை கிண்டல் பண்ற மாதிரி நிறைய வார்த்தைகளை சொல்லி சாண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்து கடுப்பான விராட் கோலி என்ன பண்ணிருப்பாருன்னா, கண்ணாடி எடுக்கிற மாதிரி வந்து அப்படியே காரி துப்பிட்டு போயிருப்பாருங்க ஃபேன்ஸை பார்த்து. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. நல்ல வேலையா இது அம்பீர்ஸ் கண்ணுல பண்ணல. இதனால அவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்கப்படல. நம்பர் 3 2025ல பிங்க் பால் டெஸ்ட் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ விராட் கோலியை எப்பவும் போல பூ பண்ணிட்டு இருந்தாங்க ஆஸ்திரேலியா ரசிகர்கள். அதனால காரணம் விராட் கோலி என்ன பண்ணிருப்பாருன்னா, நான் எங்கேயே ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டை எடுத்து வெளியே போட்டு காமிச்சிருப்பாரு. சாண்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை குறிக்கும் விதமா அதை பண்ணிருப்பாரு. அதோட சாண்ட் பேப்பர் வச்சு பால தேக்கிற மாதிரி செய்கையும் பண்ணிருப்பாரு. அதை பார்த்து ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் எல்லாருமே கடுப்பாயிருவாங்க. என்னடா இந்த ஆளு ஒட்டுமொத்த க்ரௌடையுமே ட்ரோல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி உட்காந்துருப்பாங்க. அதோட டி-ஷர்ட்டை காமிச்சு நான் இந்தியா ஆஸ்திரேலியா கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது அன்னைக்கு மிகப்பெரிய பேசு பொருளா பேசப்பட்டுச்சு. நம்பர் 4 2014ல மிச்சல் ஜான்சன் பீக் ஃபார்ம்ல இருந்தாரு. அப்படிதான் விராட் கோலிக்கும் நிறைய பால் வச்சிருந்தாரு. விராட் கோலி அடி வாங்கிட்டே இருந்தாரு. அதை பார்த்து மிச்சல் ஜான்சன் கிண்டல் பண்ணிட்டே இருந்தாரு. தலைவனை உசுப்பி விட்டா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்படிதான் அடுத்தடுத்த பால்களை பவுண்டரிக்கு பறக்க விட்டு ஒரு மாசான சம்பவத்தை பண்ணியிருப்பாரு. 120 ரன்களுக்கு மேல அந்த மேட்ச்ல அடிச்சிருப்பாரு. அடிச்சுட்டு என்ன பண்ணிருப்பாருன்னா, மிச்சல் ஜான்சனை பார்த்து முத்தம் கொடுக்குற மாதிரி செய்கை பண்ணிருப்பாரு. அது பாக்குறதுக்கே காமெடியா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு மிச்சல் ஜான்சன் கடுப்பாகி விராட் கோலி கிட்ட போய் சண்டைக்கு போய் நின்று இருப்பாரு. 2 பேருமே மிகப்பெரிய வாக்குவாதம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அம்பீர் வந்து தான் பிரிச்சுட்டு இருப்பாங்க.